தொடர்ந்து இது சார்ந்த கருத்தை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். கிரீஷ் சோடங்கர் இங்கு சென்னையில செய்தியாளர்களை சந்தித்த போது தாவேகா குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது தேவையற்ற கேள்விகள் அல்லது யூகங்கள் வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். டெல்லியில் பேசும்போது காங்கிரஸை ராகுல் காந்தியை அங்கீகரிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? காங்கிரஸுடைய வலிமையை, ராகுல் காந்தியினுடைய பாப்புலாரிட்டியை, தலைமையை தாவேகா அங்கீகரிக்குது. அதனால வெளிப்படையாக எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு அழைக்கலாம். ஆனா நீங்கள் அதை பரிசீலிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் அதுல முக்கியம். பரிசீலிக்கிறீர்களா, இல்ல அவுட்ரைட்டா ரிஜெக்ட் பண்றீங்களா, அல்லது அங்கேயும் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறீர்களாங்கிறது உங்களுடைய கோட்பாட்டு உறுதி. இங்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா, ஊசலாட்டத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் காட்டுது. அவர் இப்படி பேசுவதே காங்கிரசினுடைய தன்மைக்கு ஒவ்வாதது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க, எங்களை கூட்டணிக்கு அழைக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு கூட்டணிக்குள்ள சொல்வது ஒரு விதமான அச்சுறுத்தல், மிரட்டல் தான். எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நாங்க சொல்றதை நீங்க செய்யலன்னா நாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்றதுதான். அப்படி ஒரு அச்சுறுத்தலாக காங்கிரஸ் அதை முன்வைக்கிறது என்றால் திமுக அதை ஏற்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா திமுக 25 சீட்டு கடந்த தேர்தலில் என்ன இடங்கள் போட்டியிட்டீங்களோ அதே இடங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதே, மேலும் குறைக்காமல் இருப்பதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா புதிதாக கட்சிகள், புதிதாக வெவ்வேறு நபர்கள் எல்லாரும் திமுக கூட்டணிக்குள்ள சேர்றாங்க. இன்னும் திமுக இருந்து பதிலை எதிர்பார்த்து வெளியில் காத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இவங்க ராஜ்யசபா சீட்டு கூட எங்களுக்கு இப்போ முன்னுரிமை இல்லை, அதிக இடங்கள்ல போட்டியிடுவதுதான் எங்களுடைய முன்னுரிமைன்னு சொல்வது அந்த கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதை செயல்படுத்துவது போலதான் இருக்குது. இது அவங்க தெரிந்தோ தெரியாமலோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலையில் விழுந்து விட்டார்கள் அப்படின்னு தான், டிராப்ல சிக்கிட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தமாகுது. ஏன்னா எங்க கூட்டணி ஒற்றுமையாக இருக்கு, நாங்க எல்லாத்தையும் தொகுதி பங்கீடு செய்து நாங்கள் டெல்லியில இருந்து அது அறிவிப்போம். ஆனா காங்கிரசும் திமுகவும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கு, ஒற்றுமைக்கு வரலன்னு பியூஷ் கோயல் சொல்றாருல்ல. இந்த சூழலுக்கு இடம் கொடுத்தது காங்கிரஸ். அது கண்டனத்துக்குரியது. திமுக கூட்டணி கட்சிகளுடைய பார்வையில அது கண்டனத்துக்குரியது. எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ளேயே பேசிட்டு எங்களுக்கு வேணுங்கிறத கேட்டிருக்கிறோம், அவங்க இன்னும் பதில் சொல்லல, அப்படியே இழுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னு தான் இருக்க முடியும். அதை மீறி பகிரங்கமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு அவங்க நடவடிக்கைகளை எடுப்பது எங்க போய் இதெல்லாம் நினைவுபடுத்துதுன்னா, கேப்டன் அமரீந்தர் சிங் பஞ்சாப்ல சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது இவங்க ஒரு சலசலப்பை அங்க உருவாக்கி அவரை பாஜக பக்கத்துல அனுப்பி விட்டுட்டு அப்புறம் சித்துவுக்கும் கொடுக்காம இன்னொருத்தரை ஒரு சிஎம் ஆக்கி பஞ்சாப்ல ஆட்சியில இருந்த பஞ்சாபை இழந்தார்கள். ஹரியானால குமாரி ஷெல்ஜாவுக்கும் ஹூடாவுக்கும் இடையில உண்டான பாலிடிக்ஸ்ல யாரை ஆதரிப்பது, யாருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுப்பது அப்படின்னு உள்கட்சி முரண்பாடுகளை சரியாக கையாள முடியாமல் அங்கேயும் மிக குறுகிய மார்ஜின்ல தேர்தலில் தோல்வியை அடைந்தார்கள். பீகார்லயும் சிஎம் கேண்டிடேட்டை ஏற்றுக்கொள்வதில் இதே மாதிரி தகராறு பண்ணி கடைசி நேரத்துல கார்கே அதை டீல முடிச்சு அதுக்கப்புறம் தாங்கள் கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் நின்று அங்கேயும் ஆர்ஜேடியினுடைய ப்ராஸ்பெக்ட்ஸை கெடுத்தாங்க. இப்படி மாநிலமாக இவர்கள் தோற்று கொண்டிருப்பது என்ன காரணம், என்ன அசம்ஷன்ல இவங்க அந்த நடைமுறையை, எந்த உத்திகளின் அடிப்படையில் அந்த நடைமுறையை கைக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இவங்க கட்சியை வளர்ப்பதற்கு எங்களுக்கு அதிக இடம் வேண்டும்னு கேட்பதை விட நகைச்சுவைக்குரியது எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா மாநிலங்கள்லயும் அப்சல்யூட் பவர், முழு அதிகாரம் அவர்களுக்கு இருந்தது. ஆட்சியை அவங்க தான் நடத்தினாங்க. எப்படி ஒவ்வொரு மாநிலமாக ஆட்சியை இழந்தார்கள் அப்படிங்கறத அவங்க யோசிச்சு பார்க்கணும். அதையெல்லாம் யோசிச்சு பார்க்காம நாங்கள் வெளிச்சத்தை பார்த்து போய் எரிந்து மடியும் விட்டில் பூச்சிகளை போலதான் இருப்போம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா
எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. இருந்தாலும் திமுக ரொம்ப பொறுமை காக்கிறது. மேபி அவங்களுக்கு அதற்கான தேவையும் இருக்கு. மிகப்பெரிய வெற்றியை திட்டமிட்டு கொண்டிருக்கும் போது யாரையுமே கூட்டணியிலிருந்து வெளியேற விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவங்க அந்த பொறுமை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இறுதியில சோனியா காந்தி அல்லது மல்லிகார்ஜுன கார்கே இவர்கள் தலையிட்டு பேசும்போது கூட்டணி இறுதியாகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 2-3 நாட்கள்ல அது உறுதியாக தெரிஞ்சிடும். ராஜ்யசபா சீட்டை ஏற்கிறார்களா இல்லையா என்பதை பொறுத்து தெரிஞ்சு போகும். அதற்கப்புறம் தான் உறுதியான ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அது வரைக்கும் இவங்க செய்கிற வேலை கூட்டணி 2018 இருந்து ஒழுங்காக சிறப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை கெடுக்கும் விதமாக, இமேஜை குலைக்கும் விதமாக காங்கிரஸ் செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். நன்றி திரு ஜென்ராம் கருத்து பகிர்வுக்கு.